கேப்டன்னு சொன்னா எல்லாருக்குமே நெறையா பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மட்டும் தான். அவரோட படத்துல வந்து பார்த்தோம்னா, நெறைய விஷயத்துல வந்து இன்னைக்கு கூட காட்டாத விஷயங்கள்லாம் அன்னைக்கு காமிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தேசப்பற்று. அதாவது தேசப்பற்றுனா நம்ம இந்தியா மேல நம்ம லவ்வா இருக்கணும். நம்ம இந்தியாவ வந்து நேசிக்கணும். நம்ம இந்தியாவுக்கு வந்து உண்மையா இருக்கணுன்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து அவரோட படத்துல சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம படத்துலயும் சரி, நிஜ வாழ்க்கையிலயும் சரி நெறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு. நெறையா 100க்கும் மேற்பட்ட டைரக்டர புதுசா உருவாக்கி இருக்கிறாரு. தன்னோட படத்துல அவர் வந்து வளரும்போதும் சரி, வளர்ந்த வாட்டியும் சரி, ஒருத்தர் வந்து கதை சொல்றாங்களா, அவர் சொல்ற கதை பிடிச்சிருக்குதா, அவர் பரவாயில்லன்னு தோணுதா, சரி வாப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ வந்து என் நான் வந்து உனக்கு படம் பண்ணி தரேன். அந்த படம் ஓடட்டும். நீ வந்து பெரிய ஆள் ஆயிக்கோ. படத்துக்கு நான் உனக்கு வாய்ப்பு குடுக்குறேன்னு சொல்லி, புது புது டைரக்டர் ஊருப்பட்ட பேர அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. வடிவேலு சார் உட்பட நெறையா நகைச்சுவை நடிகர்களுக்கு நெறைய வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. நெறைய நடிகைகளுக்கு, நெறையா குணச்சித்திர நடிகர்களுக்கு இப்படி நெறைய புரொடியூசருக்கு நெறைய பேர உருவாக்கி இருக்கிறாரு. இது வந்து ஆன் த ஸ்கிரீன், ஆஃப் த ஸ்கிரீன் அதாவது ஆன் த ஸ்கிரீன்னா என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆஃப் த ஸ்கிரீன்னா எல்லாருக்குமே தெரியாதது. அவர யாரு பார்க்க போனாலுமே அவங்கள ஃபர்ஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு, அப்புறமேட்டு தான் பேசுவாராம். அதே மாரி அவர பார்க்க போறவங்க யாருமே வந்து பசியோட திரும்பி வரமாட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாட வச்சு தான் அனுப்புவாராம். அது மட்டும் இல்லாம, அவர யாராவது ஒருத்தர் பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு காசு இல்லைனா கூட பஸ்ஸுக்கு காசு குடுத்து வூட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாராம். யாராவது ஒருத்தர் ஊர் விட்டு ஊர் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா, டைரக்ட்டா விஜயகாந்த போய் பார்ப்பாங்களாம். விஜயகாந்த் அண்ணா இந்த மாரி வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, சரிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்து அவங்கள அனுப்பி விடுவாங்களாம். இவரு வந்து பார்த்தோம்னா, ரொம்ப வருஷமா கடன்ல இருந்த தமிழ் திரையுலக சங்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரா இருந்த காலகட்டங்கள்ல அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கோசரம் இவங்கள வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் கலை கலை நிகழ்ச்சி நடத்தி, அதுல வந்த வருமானத்துல கடன அடைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். கேப்டன் விஜயகாந்த பத்தி இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு குரல் குடுத்திருக்கிறாரு. இப்படி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அவருடைய பொது வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பயங்கர லெவல்ல இருந்துச்சு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன்னா, அன்னைக்கு மிகப்பெரிய தமிழ் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, ஆரம்ப காலகட்டத்தில எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆர், சிவாஜி. அவங்க ஒரு ப்ரீடு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹை லெவல் பீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டோம்னா, ரஜினி சார், கமல் சார். இவங்க 2 பேரும் பீக்ல இருந்த டைமு. இவங்க 2 பேருமே பீக்ல இருந்த டைம்ல, கருப்பான உருவம், முட்டை கண்ணு, பார்க்கவே நல்லா வில்லனாட்டம் ஒரு கேரக்டரு, வில்லனாட்டம் ஒரு தோற்றம். இப்படி ஒருத்தர் உருவம் உள்ள உள்ள வராரு. அவரு தான் விஜயகாந்த் சார் அவர்கள். அவங்க உள்ளாடி வந்த உடனே எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, என்னடா இது ஹீரோன்னா சிவப்பா இருப்பாங்க. இல்லன்னா ரஜினி மாரி ஸ்டைல் பண்ணுவாங்க. இவரு என்ன இவருக்கு ஸ்டைலும் வர மாட்டேங்குது. இவரு ஆள் கருப்பா இருக்கிறாரு. முட்டை கண்ணம் போட்டுட்டு இருக்கிறாரு. பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தா, ஒரு வில்லன் தோற்றத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நெறைய பேர்லாம் நெனச்சிருப்பாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு, அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறது 100வது படம் அவருக்கு. கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35, 40 வருஷம் ஆகப்போது. அந்த கேப்டன் பிரபாகரன் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் மாரி தான் இருந்துச்சு அவரோட வாழ்க்கையில. பொதுவா எல்லா நடிகர்களுக்குமே 100வது படம் அப்படிங்கிறது பேர் சொல்ற மாரி ஓடாது. பேர் சொல்ற மாரி ஓடாது அப்படின்னா, அவங்க 100வது படம்னு சொல்லி ஒரு மைல்கல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தோட செய்வாங்க. ஆனா, அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் தராது. ஒரு சில படங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஓடாது. ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு அத பத்தி எல்லாரும் பேசுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நம்ப குணா படம் எடுத்துக்கலாம். ஒரு 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு, 35 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, அத வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அந்த ஒரு பாட்டு, கண்மணி அந்த பாட்ட வச்சு எல்லாருமே வந்து அந்த பாட்ட பாடுனா கூட ஒரு காப்பிரைட் குடுத்துருவாங்க. அதுக்கு தான் ஒரு இது. அந்த பாட்டு இன்னைக்கு இது ஃபேமஸு. படம் வந்த புதுசுலயும் ஃபேமஸு. இன்னைக்கு ஒரு 35 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் ஃபேமஸு. எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. அதே மாரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா, விருமாண்டி படம் அன்னைக்கு இருந்தத இன்னைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணி நெறைய பேர் கொண்டாடுறாங்க. இந்த மாரி நெறையா காலகட்டங்கள் ஒரு படம் அப்ப ஓடலைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதோடைய பெருமை அப்படிங்கிறது, ஒரு அருமைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 1000ல் ஒருவன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. அப்பலாம் நாங்கலாம் வந்து சின்ன பசங்க. அப்பலாம் வந்து அந்த படத்துக்கான வரவேற்புங்கிறது இருந்தத விட, மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப தான் அதுக்கு பயங்கர வரவேற்பு அப்படிங்கிறது சமீபத்தில கிடைச்சிருந்துச்சு. ஓஹோ! இதுல வந்து டீகோட் மாரி நெறைய குடுத்துருக்காங்க. நெறையா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு. அதே மாரி தான். விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச அந்த படம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்த்தத விட பயங்கர ஓட்டம். கேப்டன் பிரபாகரன் 100வது படம் அப்படிங்கிறது 100 நாள் தாண்டி ஓடிருச்சு. மிகப்பெரிய அளவுல பேர் சொல்லும் படமா அமைஞ்ச படங்கள்ல நெறைய படங்கள் இருக்கு விஜயகாந்த் அவரு நடிச்ச படங்கள்ல. அவர் வந்து திரைத்துறையில இந்த மாரி நல்லது பண்ணிக்கிறாரு. பொது வாழ்க்கையில மக்களுக்கு நெறைய பேருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் எவ்வளவோ பேர் கட்டியிருக்கிறாரு. மக்களுக்கு வயிறார சாப்பிட வச்சு அனுப்பி விட்டுருக்கிறாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு.
இதையும் தாண்டி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கலாம். மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. டிஎம்டிகே, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அந்த டிஎம்டிகே பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மகாநாடு போடுறாரு. மதுரையில் மகாநாடு போட்டப்ப மிகப்பெரிய கூட்டம் வருது. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, யாருமே ஒன்றும் அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு, எதிர்பார்க்க முடியாத கூட்டம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் கையிலுமே ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் கிடையாது. உடனுக்குடனே அப்டேட் கிடையாது. எல்லாமே நியூஸ் தான், டிவி தான். டிவி கூட அன்றைக்கி காலகட்டங்களில் நிறைய பேர் வீட்டில் கிடையாது. செய்தி தான், ரேடியோ தான், நியூஸ் பேப்பர் தான், தகவல் பரிமாற்றம் ஒருத்தர் சொல்லி காதில் கேட்குறது தான். இதை மட்டுமே மையமாக வச்சு மக்களுக்கு நியூஸ் கொண்டு போய் சேர்த்திட்டாரு. சேர்த்தன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மகாநாடு போடுறாரு. மகாநாட்டுக்கு அளவு கடந்த கூட்டம். அவர் மகாநாடு போட்ட இடத்துல இருந்து பல தூரத்துக்கு வரிசையாக இவருடைய சொந்த செலவில் ஸ்டால் மாதிரி போட்டு அங்கங்கே வச்சு வரவங்க யாருமே வந்து ரிட்டர்ன் போகும்போது பசியோடு போகக்கூடாது, யாருமே வந்து இதாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பாடு ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் ஏற்பாடு பண்ணிட்டுருந்தாங்க. பொதுவாக ஃபுட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சி மாநாடு போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா கட்சியோடைய மாநாடு போடுற இடத்துல மட்டும்தான் வந்து ஃபுட் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுவாங்க. மீதி கூட்டத்தை முடிச்சுட்டு போகக்கூடிய தொண்டர்கள் வந்து போகிற வழியில் வந்து ஒரு ஹோட்டல்லையோ அல்லது தெரிஞ்ச இடத்துல சாப்பிட்டு தான் போவாங்க. ஆனால் விஜயகாந்த் ஐயா அவர் மாநாடு போட்டப்போ மதுரையில் ரிட்டர்ன் மாநாடுக்கு வந்துட்டு போகிறவங்களாம் ஒருத்தர்கிட்ட காசு இருக்கும், ஒருத்தர்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும். அவங்க யாரும் தடுமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணிக்கிறாரு, போகிற வழியில் ஒவ்வொரு இடத்துல இவர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். ஃபெசிலிட்டி ஃபுட் ஸ்டால் மாதிரி. இவங்க போகும்போது எடுத்து ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டு போகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து யாருமே அரசியலில் பண்ணாத ஒரு விஷயம். அதே மாதிரி இவர் மாநாடு போடும்போது ஒவ்வொரு கூட்டம் போடும்போதும் மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, வண்டி பார்த்து ஓட்டிகிட்டு போங்க, நீங்களாம் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்கன்னா தான் எனக்கு தூக்கம் வரும், என் நினப்புறம் உங்கள் மேலே தான் இருக்கும், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார், மென்ஷன் பண்ணுவார் எல்லா இடத்துலையுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லாருமே வந்து எத்தனையோ கட்சிகள் எல்லாருமே கூட்டம் போடுறாங்கன்னா, எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே கூட்டம் போடுறாங்க. நம்ம நாட்டுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களே கூட்டம் போட்டாலும் கூட சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா ஒய் நாட், நான் ஒன்றும் கேட்டதில்லை. ஆனால் விஜயகாந்த் ஐயா அவர் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டாருன்னா கூட்டம் போட்டு போகும்போது எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, பார்த்து போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவார். இப்படி அவர் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்களில் 2006 காலகட்டங்களில் கட்சி ஆரம்பித்து உள்ளாடி போகிறாரு. ஒரு சொற்ப எம்எல்ஏக்களோட உள்ளாடி போகிறாரு. 2011 தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அவர் போய் உட்கார்றாரு. ஓகேங்களா? அப்படி அவர் அமர்ந்த உடனே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு ஏடிஎம்கே விசஸ் டிஎம்டிகே, அதாவது ஜெயலலிதா அம்மாவோட கட்சியா அல்லது விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கட்சியா, இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி. அன்னைக்கு காலகட்டங்களில் ரொம்ப சொற்பமான ஓட்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு காலகட்டங்களில். ஸோ அன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக போய் உட்காந்ததே வந்து விஜயகாந்த் ஐயாவோட கட்சி தான். விஜயகாந்தா, ஜெயலலிதா அம்மாவா, இவங்க 2 பேருக்குள்ளாடி தான் போட்டியே இனிமேல் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 வருஷம் இருந்துச்சு 2011 காலகட்டங்களில். அதுக்கப்புறமேட்டு 2016 காலகட்டங்களில் நடந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மீடியா யாருமே அசைக்க முடியாத, யாருமே குறை சொல்ல முடியாத, யாருமே நெருங்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா மீடியா, கம்யூனிகேஷன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சம்திங் நோ, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் செய்தி சேனல் தான். அந்த அனைத்து செய்தி சேனல்லையுமே விஜயகாந்த் ஐயாவை பற்றி ரொம்பவுமே ஒரு தவறான முறையில் ஒரு விதமான விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டது. அவர் வந்து நெகட்டிவாக காமிச்சிட்டாங்க. அவர் வந்து ரொம்பவுமே ஒரு தப்பான ஒரு பர்சனாக மீடியா அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. அவருடைய உண்மையான ஃபேஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டர் என்ன, அவர் என்னென்ன நல்லது செஞ்சுருக்கிறாருன்ட்டு. ஆனால் செய்தி சேனல்கள் திரும்ப 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 அவர் செஞ்சக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக பூதாகரமாக காமிச்சு அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறத, அவருடைய மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. 2016க்கு அப்புறமேட்டு மிக பெரும்பான்மையான அளவில் 2011 எதிர்க்கட்சியாக உட்காடுறாங்க. அடுத்த 5 வருஷத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு அந்த பேர் அப்படிங்கிறது எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மீடியா செஞ்ச தவறுனால விஜயகாந்த் ஐயாவுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு 2016க்கு அப்புறமேட்டு இவருக்கு உடல்நிலை கொஞ்சம்
கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போகுது. அதன் காரணமா இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிங்க கர்ஜன, புலி உருமல் இந்த மாரி இருந்த ஒரு குரலோட, ஒரு கம்பீரமான குரலோட இவரால போய் வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு பிரச்சாரமோ, அல்லது ஒரு பொதுக்கூட்டமோ, ஒரு மகாநாடா போட்டு இவரால பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது குறையுது. மீடியாக்கள் ஒரு பக்கம் வந்து இவர வந்து தப்பா காட்டுறாங்க. அட் த சேம் டைம் இவருக்கு இந்தாண்ட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரதுனால, ஒரு பிரதானமா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுடைய குரல் தான். அவங்களுடைய குரல் தான், அவங்களுடைய வாய்ஸ் தான், அவங்களுடைய ஃபேஸ் தான். அந்த முகத்த மட்டும் காமிச்சா போதாது. முகத்த காமிச்சாலும் அவங்களுடைய குரல் தான் வந்து அவங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்த குடுக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது தான் மக்களுக்கு போய் சேரும். இவருக்கு வந்து இவருடைய குரல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால, இவரு பேசக்கூடிய அந்த ஒரு தன்மைங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு. தெளிவா வார்த்தைகள உச்சரிச்சு பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால, இவர் வந்து பெரும்பாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் தவிர்த்தாரு. அறிக்கை வெளியிடுறது இந்த மாரி விஷயமே பண்றாரு. இதன் காரணமா வந்து பார்த்தோம்னா, டிஎம்டிகே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டைய இவரு உருவாக்கி வச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில மாற்றங்கள் போயி, இன்னைக்கு வந்து கட்சியில வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, 2023 காலகட்டங்கள்ல வந்து இறந்து போறாரு டிசம்பர் மாசம். அப்படி இறந்து போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவரு இறந்து போன உடனே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்து இன்னைக்கு காலையில இறக்குறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் தான் அடக்கம் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் வருது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வர கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே அளவு இவருக்கு வந்து இருந்துச்சு. இவரு வந்து பார்த்தோம்னா, கடந்த ஒரு 12, 13 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஆட்சியில இல்ல. இருந்தாலுமே இவருக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா வந்திருந்துச்சு. விஜயகாந்த் கேப்டன்னு சொல்லிட்டு, அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்து நேர்ல அஞ்சலி செலுத்தாத தலைவர்களே இல்லங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர நம்ம வந்து இந்த மாரி மிஸ் பண்ணிட்டோம். கேப்டனுக்கு வந்து நம்ம வந்து அவர வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அவரு உயிரோட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யார் யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவரு இறந்து போன வாட்டி தான் விஜயகாந்த வந்து இவரு இவ்வளோ தங்கமான மனுஷன், அவருடைய கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா தான் கொஞ்சம் லேட்டா தான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட்ஸ் டூ லேட். காலம் கடந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு வருத்தமான ஒரு செயல் தான். அவரு கரண்ட்ல இருந்தப்ப, அவரு ஹை பீக்ல இருந்தப்பயே அவர பத்தி நம்ம புரிஞ்சிருக்கணும். அவருடைய நல்ல கேரக்டர்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா விஜயகாந்த் சார் வந்து அவரு இறந்து போன வாட்டி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அவரு எவ்வளவோ நல்லது செஞ்சாரு. அவர் செஞ்ச தர்மம் தான் வந்து அவர வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் இல்ல, இன்னும் ஒரு 100 வருஷம்னாலுமே வந்து கேப்டன் அப்படின்னாலே தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும், கேப்டன்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன வரும்? விஜயகாந்த் ஐயா அவர்கள பத்தி தான் ஞாபகம் வரும். கேப்டன் அப்படின்னாலே அவரு தான். ஓகேங்களா? ஹாலிவுட் சினிமால எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இங்கிலீஷ்ல வந்து எடுத்துட்டோம்னா, பைரட்ஸ் அந்த படம் பார்த்தோம்னாலே கேப்டனால என்ன சொல்லுவாங்க? ஜாக் ஸ்பேரோ அப்படிம்பாங்க. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு கேப்டன் தமிழ் பேசுற எல்லாத்துக்குமே கேப்டன் யாருன்னா, விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் மாரி இருந்து தான் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. எதைய? தமிழ் திரையுலக சங்கம். தமிழ் திரைப்பட சங்கத்த வந்து அவர் தான் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. கடன் அடைச்சிருக்கிறாரு. எவ்வளவோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. எப்பவுமே கேப்டன் அப்படிங்கிறவரு ஒருத்தர் தான். விஜயகாந்த் தான். விஜயகாந்த் ஐயா அவர் மட்டும் தான்.